Then when we are brought to Christ, then we are made new creatures. That is called regeneration. That is also the work of the Holy Spirit. பிறகு கிறிஸ்துவனை நாம் கொண்டு வரப்படும்போது நாம் புதிய சிருஷ்டிகளாக்கப்படுகிறோம், அதாவது மறுபடியும் பிறக்கிறோம். அதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே. But that is not the baptism in the Holy Spirit. ஆனால் அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் அல்ல. Then after we are regenerated, then we are led into a life of sanctification, aided and helped in the life of sanctification. நாம் மறுபடியும் பிறந்த பிறகு பரிசுத்தமாகுதலிலே ஆவியானுடைய உதவி ஒத்தாசை நமக்கு மீண்டும் அருளப்படுகிறது. And that work of sanctification also is something that the Holy Spirit works in us. அந்த பரிசுத்தமாகுதலிலும் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். And that is also not the baptism in the Holy Spirit. That is the usual regular work of the Holy Spirit. அதுவும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் அல்ல. இந்த வேலை கூட பரிசுத்த ஆவியான வழக்கமாக செய்கிற ஒரு வேலைதான். The baptism in the Holy Spirit is something beyond that. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது அதற்கு அப்பாற்பட்ட ஒன்று. It is an exceptional work. இது ஒரு விதிவிலக்கான ஒரு செயல். It is an exceptional work whereby the believer is given an assurance that is beyond anything that he is the child of God. ஏன் விதிவிலக்கு? மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் இதன் மூலமாய் ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் அவர் கொடுக்கப்படுகிறது. The one who is baptized in the Holy Spirit, there comes a certainty and an assurance like never before. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுகிறவருக்கு முன்னே இல்லாத விதத்திலே ஒரு நிச்சயம் உண்டாகிறது. And therefore he is able to be a witness and a testimony and do the work and the ministry and the work of God in a very powerful way. ஆகவே அவர் சாட்சியாக வாழ்கிறார். தேவனுடைய வேலையை மிக சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த விதத்திலே செய்ய முடிகிறது அவரால். Now this is the experience that Joel prophesied about, I told you. இந்த அனுபவத்தை குறித்து தான் யோவேல் தீர்க்கதரிசனமாய் உரைத்தான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். That the Holy Spirit will be poured out upon all flesh. பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார். Not like the Old Testament upon some specially called people. பழைய ஏற்பாட்டில் உள்ளது போல அல்ல, ஏதோ சில விசேஷித்தோர் மேல் மட்டும் தான் ஊற்றப்பட்டார். But upon all people. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லார் மேலும், upon all flesh. மாம்சமான யாவர் மேலும். And he will not only be poured out upon all flesh, but he will be poured out. The word poured out indicates an abundance or a profusion in that pouring out. எல்லார் மேலும் ஊற்றப்படுவது மட்டுமல்ல, அந்த ஊற்றப்படுதல் என்ற வார்த்தையே அவர் பொழிந்தருளப்படுவார், கொட்டப்படுவார் என்பதை குறிக்கிறது. Now the experience with the Holy Spirit before the baptism in the Holy Spirit can be described as a man walking down the road and the rain is drizzling on him, and if he keeps on walking for a couple of hours he may be totally wet. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு முன்பதாக ஒரு மனிதனுக்கு ஆவியானவரோடு ஏற்படும் அனுபவம் எப்படி இருக்கிறது? தெருவிலே நடந்து போகிற ஒருவன் மீது மழை துளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் போடுகிறதை போல இருக்கிறது. அவர் 2 மணி நேரம் நடந்து போனார்னா அவரும் நனைந்து விடுவார், fully wet, முழுவதும் நனைந்து விடுவார். But that same man, if he walks down the road and all of a sudden there is a cloud burst and the rain pours down, in just a second he'll be all wet. ஆனா அதே மனிதன் தெருவில் நடந்து போகும்போது திடீரென்று மழை கொட்டு கொட்டு என்று கொட்ட ஆரம்பிக்கிறது. அப்போது உடனடியாக அவர் நனைந்து விடுகிறார். That is like the baptism in the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை போல இருக்கிறது. So please understand that when we say baptism in the Holy Spirit, it is a work of the Holy Spirit that is beyond all other work of the Holy Spirit that has already been done in the believer. ஆகவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ஏற்கனவே ஆவியானவர் விசுவாசிகளே செய்கிற மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் வித்தியாசமான அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. Extraordinary, the unusual. அசாதாரணமான ஒன்று, வழக்கத்துக்கு மாறான ஒன்று. Now the second characteristic that I talked about, நான் பேசின இரண்டாவது குணாதிசயம் is that baptism in the Holy Spirit is a direct work of the Holy Spirit upon us and in us, as opposed to the indirect work that he does many times in us. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ஆவியானவர் நமக்குள்ளே நேரடியாக கிரியை செய்கிற ஒன்றா இருக்கிறது. அவர் பல சமயங்களிலே மறைமுகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறார். இது நேரடியாக அவர் கிரியை செய்கிறதா இருக்கிறது. You know, he does work in us through indirect manner, through indirect ways. மறைமுகமாக ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்கிறார், நமக்குள்ளாய் கிரியை செய்கிறார். For example, he has given us the word. உதாரணத்துக்கு வசனத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Deals with us through the word. வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். And enlightens the word, enlightens our mind. நம்முடைய மனதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். Gives us understanding. நமக்கு அறிவை கொடுக்கிறார். Opens the scriptures to us. வசனங்களை நமக்கு திறந்து காண்பிக்கிறார். And therefore through that indirectly he is working in us. இதன் மூலமாய் மறைமுகமாக அவர் நம்மிலே கிரியை செய்கிறார். But the baptism in the Holy Spirit is not like that. It is a direct work of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது அது போல அல்ல, அது ஆவியானவர் நேரடியாக செய்கிற கிரியையா இருக்கிறது. That is why I referred to Romans chapter 8. ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். Where it says that since we were born again we have a cry within our hearts crying out, Abba Father. நாம் மறுபடியும் பிறந்ததிலிருந்து நமக்குள்ளே இருந்து அப்பா பிதாவே என்ற ஒரு சத்தம் நம்மை கூப்பிட பண்ணுகிறது. That is the
cry of the born again child of God. அந்த கூக்குரல், அந்த கதறல் மறுபடியும் பிறந்த பிள்ளையினுடைய கதறல். The child born in a family cries out, Abba Father. அந்த குடும்பத்துல பிறக்கிற பிள்ளை அப்பா பிதாவே என்று கதறுகிறது. Physically it happens in our homes and spiritually also it is true. நம்முடைய வீடுகளிலும் குழந்தை பிறக்கும்போது அப்படியே நடக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமா அது உண்மைதான். The child automatically somehow instinctively knows the father and the mother. அந்த பிள்ளை தானாகவே இயற்கையாகவே தாயையும் தந்தையும் அறிந்து கொள்கிறது. The born again people, the spiritually born people are also like that. They have a cry, Abba Father. They have a cry within them crying out, Abba Father. ஆவிக்குரிய பிரகாரம் பிறந்தவர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். உள்ளிருந்து அப்பா பிதாவே என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள். That is one sign that they are children of God. இது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு சாட்சி. But verse 16 says, ஆனால் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, verse 15 talks about the cry. இந்த கதறலை குறித்து 15ஆம் வசனம் சொல்லுகிறது. But verse 16 says, ஆனால் 16 சொல்லுகிறது, there is something that is beyond that cry that gives us an assurance that we are the children of God. இந்த கதறலுக்கும் அப்பாற்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை இன்னொன்று நமக்கு கொடுக்கிறதாம். Not only do we have a cry that gives us the assurance that we are the children of God, but the Holy Spirit himself bears witness within us that we are the sons of God. அப்பா பிதாவே என்று நாம் கதறுகிறோமே, அது மட்டுமல்ல சாட்சி, நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். There is an additional something given. கூட ஏதோ ஒன்று கொடுக்கப்படுகிறது. You see, by nature, by our new nature, as new creation, we cry out, Abba Father. புதிய சிருஷ்டியிலாக, புதிய சுபாவத்தை பெற்றவர்களாக அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடுகிறோம். But that is not the only assurance. ஆனா அது மட்டும் நிச்சயம் அல்ல. The Holy Spirit himself witnesses within our spirit that we are the sons of God. நாம் தேவனுடைய புத்திரர் என்பதற்கு ஆவியானவரே நம்முடைய ஆவிக்குள்ளே சாட்சியிடுகிறார். And that is what happens through the baptism in the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் மூலமாக அதுதான் சம்பவிக்கிறது. Every single person, if you hear them as they describe their experience with the baptism in the Holy Spirit, every person, when you hear anybody that describes their experience with the baptism in the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்ற அந்த அனுபவத்தை பெற்ற யாராவது அதை குறித்து விவரித்து சொல்வதை நீங்கள் கேட்டால், you will always see that they are more sure now than ever before that they are sons of God. அவர் சொல்வதை கேட்கும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயம் முன்னே எப்போது இருந்ததை காட்டிலும் இப்போது அதிகமாக இருக்கிறதை பார்க்கலாம். There is an extraordinary assurance and certainty about who they are and who Christ is. அவர்கள் யார், கிறிஸ்து யார் என்பதை குறித்த ஒரு அசாதாரணமான நிச்சயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. A simple example is the way that Peter turned around after he received the Holy Spirit. இதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்ல போனா, பேதுரு பரிசுத்தாவை பெற்ற பிறகு அவன் தலைகளை மாறி போனான். There was all kinds of doubts plaguing him before. சகலவிதமான சந்தேகங்கள் அவனை ஆட்கொண்டிருந்தது முன்னே. But on the day of Pentecost, when the Holy Spirit came upon him, he was a different man. ஆனால் பெந்தெகோஸ்து நாளிலே ஆவியானவர் மேல் வந்தபோது அவன் வித்தியாசமானவனாய் மாறிவிட்டான். You see, there was this extraordinary witness within him that he is the son of God. அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற அசாதாரணமான ஒரு சாட்சி அவனுக்குள்ளே இருந்தது. Therefore he went out and preached the gospel in a powerful way. ஆகவேதான் வல்லமையாய் சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்தான். So let us look at it. ஆகவே இதை நாம் பார்ப்போம். First of all, it is not the usual work of the Holy Spirit, it is the unusual and the extraordinary work of the Holy Spirit. இது ஆவியானவர் வழக்கம் போல செய்கிற காரியம் அல்ல, வழக்கத்துக்கு மாறான அசாதாரணமான ஒரு கிரியையா இருக்கிறது. Secondly, it is not an indirect work of the Holy Spirit that happens through the word and so on. It is a direct work of the Holy Spirit dealing with us in our spirit directly. இரண்டாவதாக ஆவியான வசனத்தின் மூலமாய் மற்ற காரியங்கள் மூலமாய் மறைமுகமாய் நம்மோடு இடைபடுகிறாரே, அதுபோல அல்ல பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். ஆவியானவர் நேரடியாக நம்முடைய ஆவிக்குள்ளாக கிரியை செய்கிறார். But that was all something that I taught last week. இதெல்லாம் கடந்த வாரமே நான் பேசின காரியங்கள். But it's better to get it right. ஆனால் மறுபடியும் அப்படி சொல்வது கொஞ்சம் நல்லா இருக்கும். Because it really seals it in our hearts. அப்போதான் நம்முடைய இருதயத்தில் போய் அது பரிகிறது. But let's go to the third one. மூன்றாவது காரியத்துக்கு செல்வோம். I want to really talk about that today. அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். The baptism in the Holy Spirit is always associated primarily and specifically with witness and testimony and service. Baptism in the Holy Spirit is associated always primarily with witness, being a witness and testimony. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று பார்க்கும்போது அதோடு கூட எப்போதுமே பிரதானமாய் இணைந்து காணப்படுவது சாட்சியா இருப்பது, சாட்சி பகருவது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், சாட்சி பகருவதற்காக, சாட்சிகளாய் வாழ்வதற்காக, தேவனுடைய வேலையை செய்வதற்காக தான் எப்போதுமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பலப்படுத்துவதற்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. Now this is something that is very important for us to look at. இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். Now if you look at the book of Acts, we have looked at all the incidences so many times again and again. நடைபெறும் புத்தகத்தில் இருக்கிற சகல காரியங்களை திரும்ப திரும்ப நாம் பார்த்து வந்தோம். If you look at every time and read about how the Holy Spirit came upon them, ஆவியானவர் எப்படி அவர் மேல் இறங்கி வந்தார் என்பதை நீங்கள் வாசிக்கும்போது, you will find that instantly something happened in them, that they were mighty witnesses. They went forth preaching the word with great power. உடனடியாக அவர்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்தது. அதன் பிறகு அவர்கள் போய் வசனத்தை தைரியமாக
அறிவித்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். Not only the apostles like Peter and John and James and so on. பேதுரு, யோவான், யாக்கோபு போன்ற அந்த அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல. In Acts chapter 4 we read about the whole church being bold to speak the word because they were all filled with the Holy Spirit. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சபை முழுவதும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டபடினால எல்லாரும் வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று. And this is something that the Holy Spirit baptism has done for them. இது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அவர்களுக்கு செய்த ஒரு காரியமா இருக்கிறது. Now we need to really understand this. இதை நாம் மெய்யாகவே புரிந்து கொள்ள வேண்டும். Because there are many out there that confuse the baptism in the Holy Spirit in this way. ஏனென்றால் பலர் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை இவ்வாறாக குழப்பிக் கொள்கிறார்கள். They say if you are baptized in the Holy Spirit, then the result of that must be seen in the moral nature or qualities and character of your life. என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றால் அதற்குரிய அத்தாட்சி உங்களுடைய சன்மார்க்க ஜீவியத்திலே முடியவுடைய நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். So they say, what is baptism in the Holy Spirit? ஆகவே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்றால் என்ன? They say baptism in the Holy Spirit where a person is so refined and so made pure and sanctified, where he now has such excellent moral qualities and character. என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அந்த மனிதனை எவ்வளவு சீர்திருத்தி விட்டது, அந்த அளவுக்கு அவனை பரிசுத்தமாக்கி விட்டது, இப்போது அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மிக செம்மையாய் சன்மார்க்கமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். So a spirit filled person is a person who is living right and morally right and character, he's got a good character. ஆவியினால் நிரப்பப்பட்டவர் என்று சொன்னால் செம்மையாய் வாழ்கிறவர், தவறே செய்யாமல் ஒழுங்காக வாழ்கிறவர் என்று சொல்கிறார்கள். Now we are not against that. We are for moral character and qualities. எப்படி சன்மார்க்கமாய் ஒழுங்காய் வாழ வேண்டும் என்பதை நாம் ஆதரிக்கிறோம். அதை எதிர்த்து ஒன்றும் சொல்லல. We preach that. அதை தான் நாம் பிரசங்கிக்கிறோம். We believe in living morally right. ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நாம் நம்புகிறோம். We believe in the development of character as Christians. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒழுக்கத்திலே விருத்தி அடைய வேண்டும் என்று நம்புகிறோம். And the development of good qualities. நல்ல தன்மைகளை நமக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும். That is why we have a church and we preach constantly, exhorting and teaching, so that we become better and better in quality, qualitatively better. ஆகவே தான் சபையை நாம் நடத்துகிறோம். திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கை தரமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை தான் போதித்து வருகிறோம். But that is not the baptism in the Holy Spirit. ஆனால் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது அதுவல்ல. Baptism in the Holy Spirit is a power that you receive for witness and service. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது சாட்சிகளாய் இருப்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வல்லமை. Now get it right, please. சரியாக புரிஞ்சுங்க தயவு செய்து. Moral character and qualities is good. ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்வது நல்லதுதான். Every Christian must strive to live a moral live with excellent moral character and qualities. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு சன்மார்க்கமான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். Certainly true. கண்டிப்பா வாழணும் அப்படி. But that is not the baptism in the Holy Spirit. ஆனால் அப்படி வாழ்வதல்ல பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். That is the Christian life and how it should be lived. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழப்பட வேண்டும். But don't equate that and say that's baptism in the Holy Spirit. He is filled with the Holy Spirit. Look at him, he is morally very excellent and he's got a good character and quality. அதை பார்த்துவிட்டு இவரை பாருங்கள், இவர் பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறார், ஆகவே அதன் விளைவாக செம்மையான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் என்று சொல்லக்கூடாது. செம்மையான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறார், ஆகவே அவர் பரிசுத்தாவினால் நிரம்பினவர் அப்படி சொல்ல முடியாது. That is not the baptism. அதுவல்ல பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். Baptism in the Holy Spirit is something whereby the person is now empowered to be a witness and a testimony and of service to God. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது அதை பெறுகிறவர் சாட்சியா இருப்பதற்காக, சாட்சி கொடுப்பதற்காக, வல்லமை ஊழியம் செய்வதற்காக அவருக்கு வல்லமை கொடுக்கப்படுகிறது. Now this is a very important point. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். Let me go to 1 Corinthians chapter 1. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் சொல்லுவோம். And I will prove to you that moral character and qualities is not baptism in the Holy Spirit. Baptism in the Holy Spirit is something that is given to you to empower you for service. அதாவது செம்மையான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அல்ல, மாறாக ஊழியம் செய்வதற்காக, சாட்சியா இருப்பதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிற வல்லமை தான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பதை காண்பிக்கிறேன். I want to show you this. அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். All right? சரியா? Turn to 1 Corinthians. திரும்ப 1 கொரிந்தியருக்கு. Everybody is familiar with the Corinthian church. கொரிந்திய சபையை பற்றி எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். This is the best example that we can come to. நமக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த உதாரணம் இதுதான். And I want to show from this இதுல இருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். That let me read it first. முதல்ல அதை வாசிக்கிறேன் நான். Verse 4 onwards. 4ஆம் வசனத்திலிருந்து. Chapter 1 verse 4. 1:4 இலிருந்து. I thank my God always concerning you for the grace of God which was given to you by Jesus Christ. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே that you were enriched in everything by him in all utterance and knowledge. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ண உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் even as the testimony of Christ was confirmed in you, so that you come short in no gift, eagerly waiting for the revelation of the Lord Jesus Christ.
அவர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். Now what is Paul saying in the opening greeting in this letter to this Corinthian church? இந்த நிருபத்திலே அவர்களை வாழ்த்தும் போது கொரிந்தி சபை மக்களுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? He says there are people that are very spiritually enriched people. இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சம்பூர்ணமுடையவர்கள் என்று சொல்லுகிறார். Now he is not referring to a moral character or qualities here. இந்த இடத்திலே அவர்கள் எவ்வளவு சன்மார்க்கவாதிகள் ஒழுக்கமாய் வாழ்கிறார்கள் என்பது குறித்து சொல்லல அவரே. He is not talking about them being enriched in that way. அதாவது இப்படி ஒழுக்கத்தில் அவர்கள் சம்பூர்ணமானவர்கள் சொல்லல. Listen to that in verse 5 it says enriched in everything, but which everything? It says in all utterance and all knowledge. பாருங்க 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You see they've heard a lot. நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. They've heard a lot of teaching has been given to them. நிறைய போதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு. But have they grown to be people that possess good moral character and qualities? இவ்வளவு கேட்ட பிறகு ஒழுக்கமாய் வாழ்கிறவர்களாக நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா? You have to read just a couple of chapters more, then you will see all their problems. இன்னொரு சில அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்த்தாலும் தெரியும் அவங்க என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு. They have so many factions, tribes, fightings among them. அந்த அளவுக்கு பிரிவினைகள், சண்டைகள், பேதங்கள். Corinthian church was a typical church of that we see these days. இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு சபையா தான் அன்றைய கொரிந்து சபை இருந்தது. People fighting one another. மக்கள் ஒருத்தரோடு சண்டை போடுறாங்க. They went beyond that. They took one another to court, had lawsuits against one another. அதற்கும் மிஞ்சி ஒருவர் மேல் ஒருவர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டார்கள். And there were terrible immoralities among them. அது மட்டுமல்ல துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களா இருந்தார்கள். You know, we are even ashamed to even say that in the presence of all the people here, but we read about a man who was living with his father's second wife. இங்க இருக்கிற மக்களுக்கு முன்னாடி சொல்வதும் அசிங்கமா இருக்கு. ஆனா என்ன வாசிக்கிறோம்? தகப்பனுடைய இரண்டாவது மனைவியை ஒருவன் வைத்துக் கொண்டு வந்து பார்க்கிறோம். You know, father's wife. தகப்பனுடைய மனைவி. He is living with her. அவளோடு இவன் வாழ்கிறான். And Paul is writing to this church. இந்த சபைக்கு தான் பவுல் எழுதுகிறார். So they were not morally in good character. ஆகவே இவர்கள் அந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் என்று சொல்ல முடியாது. They were not living exemplary Christian life. அல்லது எடுத்துக்காட்டான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. They were fighting. சண்டை போட்டுருக்காங்க. They were having lawsuits. அவங்க வழக்கு போடுகிறார்கள். There was immorality. விபச்சாரம் செய்கிறார்கள். They were abusing even when they came to participate in Lord's Supper. There was abuse. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வந்தபோதும் அவர்கள் தவறாய் நடந்து கொள்கிறார்கள். They were abusing spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை தகாத விதமாய் பயன்படுத்துகிறார்கள். It was a church that was in many ways that behaved like unbelievers. இந்த சபை பல விதங்களிலே பார்த்தால் அவிசுவாசிகளை போல நடந்து கொள்கிறது. Paul actually says when writing to them some of these things even the unbelievers don't do. You will see it among unbelievers. எழுதும்போது பவுல் சொல்றார் நீங்க செய்யற சில காரியங்களை அவிசுவாசிகளே செய்ய மாட்டாங்க அங்கேயே பார்க்க முடியாது. How many of you have seen Christians and have said even an unbeliever won't do like that? எத்தனை பேர் கிறிஸ்தவங்களை பார்த்து அவிசுவாசிகளே இப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி இருக்கீங்க? How many of you know many unbelievers are out there, they have wife, children, they take care of themselves, they behave well and they do things right. எத்தனை பேர் பாத்துறீங்க வெளிய இருக்க ஆட்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கு காரியங்களை ஒழுங்கா பாத்துக்கறாங்க எல்லாம் சரியா இருக்கு. But you will find some gloriously spirit filled Christians that totally live against all of that. ஆனா சில கிறிஸ்தவர்கள் ஆவியினால் நிரம்பிய மகிமையிலே வாழ்கிற சில கிறிஸ்தவர்கள் இதுக்கு நேர் எதிரா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. Now I have said it, I know you must have said it many times. How are they spirit filled? Why are they say they are spirit filled but they are living like this? நானும் சொல்லி இருக்கிறேன் நீங்களும் சொல்லி இருப்பீங்க நினைக்கிறேன். ஆவியினால் நிரம்பினன்றாங்களே ஏன் இப்படி வாழ்றாங்க? Pentecostal Christians பெந்தோஸ்தே கிறிஸ்தவர்கள் living like the devil. பிசாசு மாதிரி வாழ்றாங்களே. Even an unbeliever is better. அவிசுவாசியே தேவலாம் போலயே. When I was a young boy I have said it 1,000 times. நான் வாலிபனா இருந்தபோது 1000 முறை இப்படி சொல்லி இருக்கேன். Right? அது சரிதான். It's possible. அப்படி வாழ்வது சாத்தியமே. Corinthian church is the foremost example of that. இதுக்கு பிரதானமான உதாரணம் கொரிந்து சபைதான். This church abounded with spiritual gifts. இந்த சபையிலே ஆவிக்குரிய வரங்கள் சம்பூர்ணமா இருந்தது. So that Paul says that you came short of no gift. That means there was not a gift in the book that's not there among them. They were so gifted. They can prophesy, they can talk in tongues, they can interpret, they can do miracles, they have faith, they can have healings, they can do all these things. ஆவேதான் பவுல் சொல்ல ஒரு வரத்திலும் உங்களுக்கு குறைவில்லை. தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், உங்களுக்கு விசுவாசம் வர இருக்குது, மக்களை குணமாக்க முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், எல்லாத்தையும் நீங்க செய்ய முடியும். Church full of gifted people.
சபை முழுவதும் பலம் பெற்றவர்கள், tongue talking people, அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள், Pentecostal people, பெந்தெகோஸ்தே மக்கள், interpreting tongues, பாஷையில வியாக்கியானம் பண்ணுகிறார்கள், prophesying, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், healing people, மக்களை casting out குணமாக்குகிறார்கள், devils, பிசாசுகளை துரத்துகிறார்கள், doing miracles. அற்புதங்களை செய்கிறார்கள். Wonderful things are happening. அதிசயமான காரியங்கள் நடக்கிறது. The power of God is there and the gifts are being used. தேவனுடைய வல்லமை அங்கே இருக்கிறது, வரங்களும் அங்கே காணப்படுகிறது. But their problem is ஆனா அவருடைய பிரச்சனை என்ன? they don't have good moral character. ஒழுக்கமாய் வாழாமல் போய்விட்டார். In other words, I'm saying to you that these people are spirit filled, but they were not in good moral character and quality. அது என்ன நான் சொல்ல வருகிறேன், இவங்க எல்லாம் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், ஆனாலும் ஒழுங்கான ஒரு வாழ்க்கை இல்லாத, ஒழுக்கமான வாழ்க்கை இல்லங்க. Therefore I say to you, ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், having good moral qualities and excellence and character is not the baptism in the Holy Spirit. Baptism in the Holy Spirit is something else. ஏதோ ஒழுக்கமான ஒரு சன்மார்க்க வாழ்க்கை வாழ்வதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்று எண்ணிவிடக் கூடாது. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது இன்னொன்று, It is something else. அது வேறொன்றது. These people were spirit filled, நாட்கள்லாம் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், but they didn't have a moral life, good ஆனா, moral life. சன்மார்க்கமான ஒழுங்கான ஒரு வாழ்க்கையில அவர்களுக்கு. Now let's go to 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13க்கு போவோம். இப்ப Listen to this. இதை கவனியுங்கள். He says, I'm sure you read it many times, பல முறை நீங்க இதை வாசிச்சிருப்பீங்கன்னு நான் but நினைக்கிறேன். look at it from this angle. ஆனா இந்த கண்ணோட்டத்துல இருந்து பாருங்க. What are we saying? நம்ம என்ன We are சொல்லிக் saying that கொண்டிருக்கிறோம்? baptism in the Holy Spirit is not living a holy life or a morally excellent life. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது ஒழுக்கமான சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வது அல்ல என்று சொல்லுகிறோம். We can't look at a person who's having moral excellence and say he's filled with the Holy ரொம்ப Spirit. ஒழுக்கமா வாழ்றத பார்த்து இவர் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார், ஆகவே தான் இப்படி வாழ்றான்னு சொல்ல You முடியாது. can't say that he's baptized in the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார், ஆகவே தான் இப்படி இருக்கிறார். அப்படி ஒழுக்கமான வாழ்க்கையை பார்த்து ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்னு சொல்லிட முடியாது. Because baptism in the Holy Spirit is not that. ஏனென்றால் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது அது அல்ல, It is something else. அது வேறொன்று. It has to do with service, being a witness and a testimony. ஆவியின் ஞானஸ்நானம் என்பது சாட்சியா இருப்பதற்கு, சாட்சி பகருவதற்கு, ஊழியம் செய்வதற்கு. That is the primary purpose of the baptism in the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துக்கு பிரதானமான காரணமே அதுதான். So read 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13 வாசிப்போம். Though we have read it many times, look at it from this angle. பல முறை வாசித்திருக்கோம், ஆனா இந்த கோணத்துல அதை பாருங்க. He says, though I speak with the tongues of men and of angels, but have not love, I have become sounding brass or a clanging cymbal. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு இணைக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். What does he mean? என்ன சொல்லுகிறார்? He means that I can talk in tongues of men and angels, yet not have love. It's possible. அதாவது என்ன சொல்லுகிறார்? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேச முடியும், அதே சமயத்துல அன்பு இல்லாமலும் வாழ முடியும், அது சாத்தியம்தான்ன்றாரு. I can be speaking in tongues and having the gift of tongues and having the gift of prophecy, having gift of all of those things, yet not have love. It's possible. அந்நிய பாஷையில பேசலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம், பாஷையில வியாக்கியானம் பண்ணலாம், அதெல்லாம் இருந்தும் அன்பு இல்லாமல் என்னால் வாழ முடியும், அது சாத்தியம்தான்ன்றாரு. That's the problem with these people. இந்த மக்கள் கிட்ட பிரச்சனையே அதான். He says, even if you speak in the tongues of men and angels and have not love, you have nothing, he says. என்ன சொல்றா? மனுஷர் பாஷையில் தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்றாரு. Listen to the next verse. அடுத்த வசனத்தை கவனிங்க. He says, although I have gift of prophecy and understand all mysteries and all knowledge, and though I have all faith, so that I could remove mountains, but not love, I am nothing. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. Again, many gifts are mentioned here. மறுபடியும் பல வரங்களை இங்க சொல்றார். Prophecy is mentioned here. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. The word of knowledge, the word of wisdom, all of that things. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், gift of faith. விசுவாச வரம், all of those things are there. எல்லாம் இருக்குங்க. You know, if you have all of those wonderful gifts of the Holy Spirit. பரிசுத்தாவின் அற்புதமான இந்த வரங்கள் அனைத்தும் இருந்தாலும் in 12th chapter he actually mentions those gifts, 9 gifts. 12ஆம் அதிகாரத்தில் இந்த 9 வரங்களையும் அவர் இங்கே சொல்லுகிறார். In chapter 12 verse 7 to 11. 12ஆம் அதிகாரம் 7 இருந்து 11 வரை. Let me read that to you. வாசிக்கிறேன் உங்களுக்கு. But the manifestation of the Spirit is given to each one for the profit of all. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. One is given the word of wisdom through the Spirit, to another the word of knowledge through the same Spirit. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்க வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், to another faith by the same Spirit, to another gifts of healings by the same Spirit, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் to வரங்களும், another working of miracles, to another prophecy, to another discerning of spirit, to another different kinds of tongues, to another interpretation of tongues. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது.
You see, he's talking about the various spiritual gifts, the பல்வேறு gifts of the Holy Spirit. பல்வேறு பரிசுத்தாவின் வரங்களை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். And then in verse 13, he's talking about a problem among them. பிறகு 13 வசனத்திலே அவளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை குறித்து அவர் The பேசுகிறார். problem is not that they can't prophesy or they can't speak in tongues. The problem is that they have all these things but yet not have love. 13வது அதிகாரத்தில் என்ன பிரச்சனை சொல்லுகிறார்? வரங்கள்லாம் இல்லை என்பது பிரச்சனை இல்ல. அவங்களால தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், மற்ற காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அதெல்லாம் செய்தும் அன்பு அங்கே இல்லாமல் இருக்கிறது. Moral character and excellent qualities of life are missing. ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, சிறந்த தன்மைகள் அங்கே இல்லை. Well, according to some people's view, if the person is morally good, clean, excellent, then he must be filled with the Spirit. சில சொல்றாங்க இல்லையா, ஒரு மனுஷன் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவனா, சுத்தம் உள்ளவனா, நல்லா வாழ்ந்தானா பிறகு ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கணும்னு. Well, these people are filled with the Spirit, but they don't have that. ஆனா இந்த ஆட்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்காங்க, ஆனா அதெல்லாம் இல்ல. This is the most spirit-filled bunch you could ever see in the whole Bible. பைபிள்ல இவங்க தான் பரிசுத்த ஆவியினால ரொம்ப நிரப்பப்பட்டவர்கள். They prophesied, they healed, they cast out devils, they spoke in tongues, they all kinds of things. தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, பிசாசுல துரத்துனாங்க, அந்நிய பாஷையில பேசினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. If, as many people say, that moral excellence and moral character is an indication of the person having the baptism in the Holy Spirit, ஒழுக்கமான வாழ்க்கையும் செம்மையான வாழ்க்கையும் தான் ஒரு மனிதன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார் என்பதற்கு ஆதாரம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் என்று சிலர் சொல்வது போல இருக்குமானால், then what about this? பிறகு இத பற்றி என்ன? These are spirit-filled people yet don't have that. இவர்கள் ஆவியினால் நிரம்பியவர்கள், ஆனா அது இல்ல. This is proving exactly the opposite. இது நேர் எதிரா இருக்கு பாருங்க. People are saying if you have moral excellence, good character and quality, then you are spirit baptized. மக்கள் என்ன சொல்றாங்க? ஒழுக்கமான வாழ்க்கை, சன்மார்க்கமான வாழ்க்கை தான் பிறகு நீ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய். But the Bible shows people baptized in the Holy Spirit but don't have moral excellence. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மக்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தார்கள், ஆனா வாழ்க்கை ஒழுங்கா இல்ல. Why? ஏன்? Let me show you the difference. வித்தியாசத்தை These காண்பிக்கிறேன். are two different things. இவை இரண்டும் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள். What is moral character, quality and excellence? ஒழுக்கமான வாழ்க்கை, சன்மார்க்கமான வாழ்க்கை, குணாதிசயம் என்றால் என்ன அது? That is the fruit. That is the fruit. அது கனி. It's the fruit of the Christian life. அது கிறிஸ்தவ ஜீவியத்தின் கனி. It is the fruit of the Spirit. ஆவியின் கனி அது. Now, whenever we say fruit, immediately you must understand that fruit takes a time, a while to grow. கனி என்று எப்போதெல்லாம் சொல்லுகிறோமோ உடனே கனி என்பது அது வளர உருவாக கொஞ்சம் காலம் செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So you get saved, ஆகவே ரட்சிக்கப்படுகிறீர்கள், start coming to church, சபைக்கு வர ஆரம்பிக்கிறீர்கள், and the Holy Spirit begins to deal with you through the word. ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் உங்களோடு இடைபட ஆரம்பிக்கிறார். What is this? What is that? அது என்ன? That is the usual work of the Holy அது Spirit. ஆவியானவர் வழக்கமாய் செய்கிற That காரியம். is the indirect work of the Holy Spirit. ஆகவே தேவனுடைய வார்த்தை அதிகமாய் கேட்டு அதிகமாக ஏற்றுக்கொண்டு அதிகமாகபடி வாழ ஆரம்பிக்கும் போது ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறீர்கள். So the Holy Spirit uses the word to bring you into moral excellence. ஆகவே இப்படி ஒழுக்கமான வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு வர ஆவியானவர் வசனத்தை He பயன்படுத்துகிறார். uses the church and the people around you. சபையையும் உங்களை சுற்றியுள்ள மக்களையும் பயன்படுத்துகிறார். Because you're looking at other people, they are your examples, and you say, well, I must live like him, he's good. ஏன்னா மற்றவங்களை பாக்குறீங்க, அவங்க தான் உதாரணமா இருக்காங்க. ஓ, இவர் நல்லவரா இருக்கார், இவர் தான் இவரை போல வாழணும்னு நினைக்கிறீங்க. You see something clean and positive about other people and you want to follow that. மற்றவர்களுக்குள்ளே முற்போக்கான ஏதாவது ஒன்று சுத்தமான ஒன்று காணப்பட்டால் அதை பின்பற்ற விரும்புகிறீர்கள். See, that is why you come to church. ஆகவே தான் சபைக்கு வருகிறீர்கள். Because, you know, like some people say, well, I can hear the tape at home. சில என்ன சொல்றாங்க, டேப்பை வாங்கி வீட்டுல கேட்டுப்பாங்க. Well, if you shut your room and hear the tape, ரூமை சாத்திட்டு டேப்பை கேட்டா it has some value. அதுல ஓரளவு மதிப்பு இருக்கு. But it is not enough. ஆனா அது போதாது. It is important for you to gather like this. இப்படி ஒன்று கூடி வருவது மிக முக்கியம். Because when you gather like this, you see live demonstration of what this word is doing in all people. இப்படி ஒன்று கூடி வரும்போதுதான் திருவசனம் எல்லா மக்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாய் காண முடியும். Because you know this brother who has come 6 months ago, he used to be a drunkard, you know. என்ன இவரை தெரியும் உங்களுக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தவர், அப்ப குடிகாரனா இருந்தவர். But now he is reformed. ஆனா இப்போ ரொம்ப திருந்திட்டார், He's changed, மாறிவிட்டார், he's growing, வளருகிறார், he's happy, சந்தோஷமா his இருக்கிறார், family is better, அவருடைய குடும்பம் நன்றா இருக்கிறது, living a good life, நல்ல வாழ்க்கை வாழுகிறார், he's successful. வெற்றிகரமா There is இருக்கிறார். a live demonstration before you. கண்கூடாய் நீங்களே பார்க்கிறீர்கள். So you are standing next to him and worshiping the Lord. அவர் பக்கத்துல நீங்க நின்னுட்டு ஆண்டவரை So ஆராதிக்கிறீர்கள். whenever you see him, you are happy. அவரை பார்க்கும்போதுதான் சந்தோஷம். You are seeing God at work through his word and through the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாய் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் கிரியை செய்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். That is why it is important to gather in the fellowship of the believers. ஆகவே தான் பரிசுத்த
பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே கூடி வருவது மிக முக்கியம். Because there you see live demonstration of life change. ஏனென்றால் அங்குதான் வாழ்க்கைகள் மாற்றப்படுவதை கண்கூடாய் காண்கிறீர்கள். But also you see examples of how life must be lived. ஆனால் அதே சமயத்திலே வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டும் என்பதற்கான உதாரணங்களையும் காண்கிறீர்கள். You don't see examples of Christian life in the bus stand. பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உதாரணங்களை பார்க்க முடியாது. You don't see it on the street. தெருவிலையும் பார்க்க முடியாது. You want to see what Christian life ought to be lived like? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? Come to church. சபைக்கு வாருங்கள். Because there you will find the saints of God that have been walking with God, that have been living for God, that are hungry for God and love God and serve God. You will see them and you learn to be like them. ஏனென்றால் அங்கேதான் தேவன் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள், தேவனுடன் சஞ்சரிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை பார்க்கிறீர்கள். அவர்களைப் போலவே வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள். Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Thank God I've been in some good places. இப்படிப்பட்ட சில நல்ல இடங்கள்ல நான் இருந்திருக்கேன். ஆண்டவருக்கு Really, ஸ்தோத்திரம். I really mean this. You see, மெய்யாவே அர்த்தத்தோடு தான் இதை சொல்றேன் நான். you see, not just the teaching, இது சும்மா போதனைகள் அல்ல. but I saw live demonstration. கண்கூடாக அதை நான் கண்டேன். Not just hearing some testimony. ஏதோ சில சாட்சிகளை கேட்கல. I've seen people right in front of my eyes change. என் கண் முன்னாலேயே மக்கள் மாறுகிறதை நான் கண்டேன். And as I stayed with them and attended the church with them, worshiped with them, heard the word with them and grew with them, I was changed also. அவளோடு நான் தங்கி இருந்து வசனத்தை கேட்டு அவளோடு ஐக்கியப்பட்டு அப்படியே இருந்தபோது அது என்னையும் பாதிக்க ஆரம்பித்தது. I was amazed at the way I went into the Bible school and came out of the Bible school. நான் பைபிள் ஸ்கூலுக்கு உள்ள போன விதத்தையும் வெளியே வந்த விதத்தையும் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. You would be amazed if you knew me at that time. அந்த சமயத்துல என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். I went into the Bible school in one shape and came out in another shape, totally another shape. ஒரு விதமா பைபிள் ஸ்கூலுக்குள்ள போனேன், வெளியே வரும்போது வேறு விதமா முற்றிலும் வித்தியாசமா வந்தேன். I was born again, spirit filled. மறுபடியும் பிறந்தேன், ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தேன். But if you talk about moral excellence and character and quality, I knew none of it. ஆனா ஒழுக்கமா வாழணும், சன்மார்க்கமா வாழணும், நல்ல குணம்லாம் இருக்கணும்னா அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. You know, I just lived as I liked. நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன். But when I went to the Bible college, ஆனா பைபிள் காலேஜுக்கு சென்றபோது I was in the company of a lot of others who were also trying to live a life for God. என்னை போல தேவனுக்காக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பின மற்றவர்களோட ஒரு ஐக்கியம் எனக்கு கிடைத்தது. Also there was good teaching. அதே சமயத்தில் நல்ல போதனையும் இருந்தது. So I was hearing some good teaching. ஆகவே சில நல்ல போதனைகளை கேட்டேன். Then I was encountering some very good examples. பிறகு சில நல்ல உதாரணங்களையும் கண்கூடாய் கண்டேன். I saw some good leaders. சில நல்ல தலைவர்களை கண்டேன். Good men of God and women of God. நல்ல தேவ தாசர்களை, தேவ ஸ்திரீகளை கண்டேன். I got in the company of very godly students, some of the very godly students. சில பக்தியுள்ள மாணவர்களுடைய ஐக்கியம் எனக்கு கிடைத்தது. You know, and they were interested in reading the word and reading spiritual books. வசனத்தை வாசிப்பதிலே, ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிப்பதிலே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. You'll be amazed. Before I went to the Bible college, I went to college here, but I never read a book from cover to cover in my life before I went to Bible college. அங்க பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னாடி இங்க காலேஜ் படிச்சேன். காலேஜ் நாட்கள் வரைக்கும் ஒரு புத்தகத்தை கூட முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சதே கிடையாது. One day before the exam, I'll scramble and go to the Moore market and try to find the last 10 years question papers and answers and just read them. பரீட்சைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மூர் மார்க்கெட் போயிட்டு கடந்த 10 வருஷத்துக்கு क्वेश्चन பேப்பர் எடுத்து எப்படியே தேடி பிடிச்சு அதை மட்டும் வாசித்து வச்சேன். Even that I have a choice. அதுலயும் எதை படிக்கணும்னு கொஞ்சம் I தெரிஞ்சிருப்பேன். see World War I and World War II. I say, God, just let World War II come this time. I'll just study World War II. முதல் உலக மகாயுத்தம், இரண்டாவது உலக மகாயுத்தம், ஆண்டவரே இந்த இரண்டாவது யுத்தம் பற்றி மட்டும் வரட்டும்னு ஒரு ஜெபத்தை பண்ணி அதை மட்டும் படிப்பேன். I had no time to study both. ரெண்டுத்தையும் படிக்க நேரம் இல்ல. The little the better, I thought. எவ்வளவு கொஞ்சமா படிக்கிறோம் அவ்வளவு நல்லதுன்னு But here யோசிச்சேன். I saw some people always reading. ஆனா அங்க போன நாட்கள் எப்ப பார்த்தாலும் படித்துக் கொண்டே And இருந்தார்கள். I got interested in it. எனக்கு அதுல ஆர்வம் வந்து விட்டது. And you go in the chapel, there is a hall like this, you know, and you will go in the middle of the night, there will be boys everywhere praying, you know. அங்க இது போல ஒரு பெரிய சாப்பல் இருக்கும். பாதி ராத்திரில அங்க போனா எல்லா இடத்திலும் மாணவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். Couple of people here, couple of people over there, couple of in the dark they'll be sitting and praying. இருட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. இங்க ரெண்டு பேர், அங்க ரெண்டு பேர், அங்க ரெண்டு பேர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. That is where I one time had a real encounter with God. அங்கேதான் தேவனை ஒரு முறை நான் நேரடியாக சந்தித்தேன். In the moment of my greatest need, in the greatest problem, I went there to pray and I was changed. என்னுடைய மிகப்பெரிய தேவையின் சமயத்திலே, பிரச்சனையின் சமயத்திலே அங்கே ஜெபிக்க சென்றேன், மாறினேன். I poured my heart out to God and I was changed in that place. என் உள்ளத்தை அங்கே ஆண்டவருடைய ஊற்றினேன், அதே இடத்திலே மாற்றப்பட்டேன். There was a possibility of such a thing happening because I was in the company of such people. இப்படிப்பட்ட ஆட்களுடைய தோழமை எனக்கு இருந்ததனால தான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. Amen. ஆமென். There's a lot of students here. இங்க நிறைய மாணவர்கள் இருக்காங்க. That's what Bible college is all about, not just about books and notes. பைபிள் காலேஜ்னா அதுதான், வெறும் புத்தகம் நோட்ஸ்னு கிடையாது. Combination of the two. ரெண்டும் ஒண்ணா சேரணுங்க. Shaping and forming you.
உங்களை உருவாக்குவதிலே வணைவதிலே. And the believers also the same way. விசுவாசிகளும் அப்படிதான். It's not just coming and hearing the word and going, not some lecture or some sermon. ஏதோ வந்தோம் வசனத்தை கேட்டோம், ஏதோ ஒரு செய்தி பிரசங்கத்தை கேட்டுட்டு போனோம் கிடையாது. The sermon is speaking the truth and the people's lives are showing you that it works. பிரசங்கம் என்பது சத்தியத்தை பேசுவது, மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த சத்தியம் வேலை செய்கிறது என்பதை அது காட்டுகிறது. Only when the two are working together then you begin to grow. இது ரெண்டும் இணைந்து வேலை செய்யும் போது தான் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்கள். This is how fruit is produced. கனி இவ்வாறாக தான் பிறப்பிக்கப்படுகிறது. How is fruit produced in the world? உலகத்தில் எப்படி கனி உண்டாகிறது? Somebody plants a seed and some gardener keeps working at it. யாராவது விதை நடுகிறார்கள், ஏதாவது தோட்டக்காரர் வேலை செய்றான். The seed has to have a nice soil. விதைக்கு ஏற்ற மண் இருக்க வேண்டும். Nice manure or something. அதுக்கு ஏற்ற நல்ல எரு தேவைப்படுகிறது. See, I'm not a farmer. I only eat things come from the farm. I don't know. விவசாயி இல்ல, அவங்க செய்யறதை சாப்பிடுறான், அவ்வளவுதான். I just don't know anything about that. அத பத்தி ஒண்ணும் தெரியாது. But how do they get the fruit? அவங்களுக்கு எப்படி கனி உண்டாகிறது? I've seen the gardener pouring the water. தோட்டக்காரன் தண்ணி ஊற்றுறத பாத்திருக்கேன். He's cleaning up the thing. அத சுத்தம் பண்றத பாத்திருக்கேன். And getting it nice and prepared for good growth. அதை சரி செய்து நன்றாய் வளர அவன் முயற்சி செய்யறத பாத்திருக்கேன். Sometimes experts come and they work on it. சில சமயத்துல அது நிபுணர்கள் வந்து அவங்கள வேலை செய்யறாங்க. Then fruit is produced. பிறகு கனி உண்டாகிறது. Agriculturally they produce wonders today. இன்றைக்கு விவசாய துறையில அதிசயமான காரியங்களை செய்யறாங்க. They make tall trees, short trees. உயரமான மரங்கள், குட்டையான மரங்கள் உருவாக்குறாங்க. And they make it yield 10 times more. 10 மடங்கு அதிக கனி கொடுக்கிற மாதிரி செய்றாங்க. They are finding out that there is a great principle of God at work in this field. தேவனுடைய ஒரு பிரமாணம் இந்த விஷயத்துல வேலை செய்யறதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். Our life is like that. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். Fruit is produced when you treat your life like a garden and cultivate it and pause and sow the seed and pour water and be consistent with it to work in that garden, then you will see fruit. உங்கள் வாழ்க்கையின் தோட்டத்தை நீங்கள் பண்படுத்தி விதையை நட்டு தண்ணீர் ஊற்றி செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்யும்போது பிறகு உங்கள் வாழ்க்கையிலே கனி உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். Will you turn into an excellent person? நீங்கள் சிறந்த ஒரு மனிதனாய் மாற முடியுமா? Yes. முடியும். Will all your bad qualities of life be gone and you will be changed? உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கெட்ட காரியங்கள் எல்லாம் மாறி நீங்கள் நல்லவராய் மாற முடியுமா? Sure. கட்டாயம் It முடியும். will happen if you will work at it. நீங்கள் அதற்காக வேலை செய்தால் அது நடக்கும். And the Holy Spirit will work in you through the word. பிறகு ஆவியானவர் வசனத்தின் மூலம் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். That is the indirect work of the Holy Spirit. இது ஆவியானவர் மறைமுகமாய் செய்கிற வேலை. That is not the baptism in the Holy Spirit, that is called Christian maturity. அது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அல்ல, அதுதான் கிறிஸ்தவ தேர்ச்சி, முதிர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. We are not against that, we are for it. நாம் அதை எதிர்க்கவில்லை, அது வேண்டும் என்று சொல்லுகிறோம். What I am saying is that is not baptism in the Holy Spirit. என்ன சொல்ல வருகிறேன்? அதுவல்ல பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். Baptism in the Holy Spirit is not something that you slowly work up. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா நாம செயல்பட்டு கொண்டு வருகிற ஒன்றல்ல. It's not something you get a little bit today and get a little bit tomorrow. அல்லது இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பெற்றுக்கொள்கிற ஒன்றல்ல. You know, one man was trying to explain what the baptism in the Holy Spirit is. ஒருத்தர் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்னன்னு விளக்கி சொன்னார். எப்படி? He is one of those guys who's trying to say he believes that other view where they say if you live a clean life, that's baptism in the Holy Spirit. அது சுத்தமான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தா அதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் சொல்றாருங்களே. அப்படிப்பட்ட வகையை சேர்ந்தவர் இந்த பிரசங்கியார். He's a friend of mine. என்னுடைய நண்பர் தான் அவர். Good Christian man. நல்ல கிறிஸ்தவர். But he was preaching about the baptism in the Holy Spirit. அவர் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். He says அவர் சொல்கிறார், it's like this. அது இப்படி இருக்காம். The Holy Spirit comes. ஆவியானவர் வருகிறார். First you let him in the front door. முதலாவது அவர் முன் வாசல் வழியா திறந்து விட்டுறீங்க உள்ள. You bring him to the living room. உள்ள அறைக்கு கொண்டு வரீங்க, ஹாலுக்கு கொண்டு வரீங்க. And you know him only in the living room level. அப்படினு சொன்னா அந்த ஹால் அளவுக்கு தான் அவரை உங்களுக்கு தெரியுது. You know, you keep him in the living room and send him off every time. அந்த ஹால்லே அப்படியே வச்சு அங்கேயே அனுப்பிடுறீங்க. You don't want him to come and occupy all your life. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து அவர் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறது இல்ல. You don't want him to enter all your rooms. உங்களுடைய எல்லா அறைகளுக்கும் அவர் பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறது இல்ல. So you like him, you want him, but you want him only to up to the living room. அவர் விரும்புறீங்க, வேணும்னு நினைக்கிறீங்க, ஆகவே ஹால் வரைக்கும் கொண்டு வரீங்க. Then you get very much into him and liking him more that he can now come to the dining room and eat with you. அதன் பிறகு அவர் மேல அதிகம் உங்களுக்கு ஆசை வந்துருது. ஆகவே சாப்பாட்டு அறை வரைக்கும் அவருக்கு இடம் கொடுக்குறீங்க, வந்து சாப்பிடுறவரு சாப்பிடுற அளவுக்கு eating in your dining room. இப்போ அவங்க டைனிங் ரூம்ல சாப்பிடுறாரு. Then you get to like him more, then you open your bedroom and say, well, if you want to rest, you can rest in my room. அவர் மேல உங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு பெட்ரூமை திறந்து விடுறீங்க, நீங்க ஓய்வு எடுக்கணும் இங்க வந்து எடுத்துக்கலாம். Then over a
period of time you say, well, anytime you come, my house is yours, here's the key, you can come, rest, eat, do whatever you want. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றீங்க, என் வீடு உங்க வீடு மாதிரி, இந்தாங்க சாவி, எப்ப வேணா நீங்க வரலாம், எந்த ரூமுக்கு வேணா போகலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். He was saying the baptism in the Holy Spirit happens in this way. என்ன சொன்னார் அவர்? பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் இப்படி தான் நடக்குது. First day you let him in the front door, முதலாவது முன் வாசல் வழியா போடு, up to the living room, வரவேற்பு 1 month later into the dining room, ஒரு மாசம் கழிச்சு டைனிங் ஹாலுக்குள்ள, 6 months later into the bedroom, 6 மாசம் கழிச்சு பெட்ரூமுக்குள்ள, 2 years later the key is given. 2 வருஷம் கழிச்சு சாவியை கொடுத்துறோம். He said, now you are baptized in the Holy Spirit. இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டீர்கள். Totally contrary to the view of the scriptures. வேத வாக்கியங்கள் சொல்வதற்கு முற்றிலும் முரணா இருக்கிறது. He is talking about allowing the Holy Spirit place in your life so that you can yield to the Holy Spirit and live by his word and obey him. That happens over a period of time. அவர் எதை குறித்து பேசுகிறார்? நாம் வாழ்க்கையிலே கனி கொடுக்கும்படியாய் ஆவியானவரை உள்ளே அனுமதித்து அவருக்கு இணங்குகிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பேசுகிறார். That is true about that. அதை குறித்து அது உண்மைதான். That is Christian life. அது கிறிஸ்தவ ஜீவியம். Slowly we yield ourselves fully to him. கொஞ்சமாக நம்மை முழுமையாக அவருக்கு விட்டு கொடுக்கிறோம். And then we can see in maturity, we can see his work in all aspects of our life. பிறகு வாழ்க்கையிலே தேர்ச்சி அடையும் போது நம்முடைய வாழ்க்கையின் சகல அம்சங்களில் அவருடைய கிரியைகளை நாம் காண முடியும். Really live a Christian life. ஐயாமே கிறிஸ்தவ ஜீவியம் செய்வோம். That is not the baptism in the Holy Spirit. அதுவல்ல பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம். As far as I can see, நான் இங்க பார்க்கிற வரையில, as you can see, நீங்களும் பார்க்கிற in the வரையில, book of Acts, நடபடிகள் புத்தகத்தில், you know what the baptism in the Holy பரிசுத்த ஆவி Spirit? ஞானஸ்நானம் என்றால் என்ன தெரியுமா? Baptism in the Holy Spirit is something that all of a sudden happened to these people. பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் என்பது திடீரென்று இந்த மக்களுக்கு நடந்த ஒன்று. Amen. ஆமென். They were not trying to let him in the front door and living room and all that. முன் வாசல் திறந்து விட்டு அப்புறம் ஹாலை திறந்துட்டு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் செய்யல அவங்க. Holy Spirit was just poured out. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். It just happened in one instant, in one moment. That's it. ஒரே வினாடி உடனடியே இது நடந்தது. They were taken up in rapturous joy and ecstasy in the joy of the Holy Ghost. அதன் விளைவாய் பரிசுத்த ஆவிக்குள்ளான அளவு கடந்த ஒரு சந்தோஷம் அவளுக்கு உண்டாயிற்று. They were immersed in the Holy Spirit. பரிசுத்த ஆவியிலே மூழ்கி போனார்கள். They experienced an experience that is beyond everything that they had had before. இதுவரை பெற்ற எல்லா அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் உண்டாயிற்று. This is not something that happened over a period of time. இது கொஞ்சம் கொஞ்சமா நடந்த ஒன்று அல்ல. It is something that happened one day, all of a sudden, just like that. இது திடீரென்று ஒரே நொடியிலே திடீரென்று நடந்த ஒரு காரியம். And everybody that had it know that they had it, and everybody that see them know that they had it. அதை பெற்றவர்களுக்கும் பெற்றுக் கொண்டோம் என்று தெரிந்தது, அதை பார்த்தவர்களுக்கும் இவங்க பெற்றுக் கொண்டார்கள் என்று தெரிந்தது. Hello. Hello. Are you there? இருக்கீங்களா? Let me give you some examples in closing. Let me give you some examples of what happens when a man is baptized with the Holy Spirit. முடிவதற்கு முன்பதாக சில உதாரணங்களை கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் ஒரு நிரப்பப்படும் போது என்ன நடக்கிறது என்று. Modern day examples. That is, modern day means not last year, you know, but not first century also. சமீப காலங்களிலே நடந்த உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Okay. சரியா? One a Puritan saint of God, couple of centuries ago, named John Flavel. ஜான் ஃப்ளேவல் என்று பியூரிட்டன் சபையை சேர்ந்த ஒரு பரிசுத்தவான் இருந்தார் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக. And he writes about his experience. அவர் தன்னுடைய அனுபவங்களை குறித்து எழுதுகிறார். This man is talking about how he had an experience with the Holy Spirit, where he was baptized in the Holy Spirit. இவர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை குறித்து கூறுகிறார். It's in English. Let me read it and he will translate it as best as he can. ஆங்கிலத்தில் இருக்கிறது, வாசிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு தமிழ் அது மொழிபெயர்க்கப்படும். If he can't do it, I'll do it as best as I can. இவரால முடியலன்னா நான் அதை செய்றேன். Both of us can't do it. Hope the Holy Spirit does it for you. நீங்க ரெண்டு பேரால முடியலன்னா ஆவியானவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை. All right. சரியா? This is old English also, so it's a little bit odd. இது பழங்காலத்து ஆங்கிலம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். But these guys are so good when you read their material. ஆனா அவங்களுடைய புத்தகம் வாசிக்கும் போது அவ்வளவு நல்லா இருக்கு. So let's read this. வாசிக்கிறேன். It's written about him. Thus going on his way, his thoughts began to swell and rise higher and higher like the waters of Ezekiel's vision. It's talking about him going on a trip. அதாவது இவர் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்துல தண்ணீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்கிறத கண்டான் இல்லையா, அது போல இவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர ஆரம்பித்ததாம். His thoughts began to swell higher and higher like the waters of Ezekiel's vision. எசேக்கியேல் தரிசனத்திலே அந்த தண்ணீர் உயர்ந்தது போல இவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர ஆரம்பித்தது. During that journey, அந்த பிரயாணத்தின் போது he's thinking about God and contemplating and meditating upon God. அதாவது தேவனை பற்றி யோசிக்கிறார், சிந்திக்கிறார், தியானிக்கிறார் அவர்.
till at last they became an overwhelming flood, he says. கடைசில அவர் சொல்லுகிறார் அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒரு வெள்ளம் போல வந்து மூடிக்கொண்டதா அவரை. All these wonderful contemplation and thinking and meditation of God becomes like a flood, fills his mind and heart. தேவனை குறித்த அவருடைய அற்புதமான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அவருடைய உள்ளத்தை மனதை வெள்ளம் போல வந்து நிரப்பி விட்டது. Say such was the intention of his mind, such the ravishing tastes of heavenly joys, and such the full assurance of his interest therein, that he utterly lost all sight and sense of the world and all the concerns thereof, and for some hours he knew no more than where he was, than it had been in a deep sleep upon his bed. Let me slow down and say it little by little. That he was going down the road and the thoughts were rising like a flood level was rising. அதாவது தெருவில போய் கொண்டிருக்கிறார், வெள்ளம் தண்ணீர் உயர்வது போல அவருடைய சிந்தனைகள் உயர்ந்து கொண்டே போகிறது. His meditation upon God. அதாவது தேவனை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். Until it became like an overwhelming flood. அது அப்படியே திடீரென்று வெள்ளம் போல அவரை மேற்கொள்ளுகிறது. It brought him such taste of heavenly joy. அது அந்த அளவுக்கு பரலோக சந்தோஷத்தின் ருசியை அவர் கொடுத்தது. Such sense of assurance and certainty in him. அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு நிச்சயத்தை உறுதியை கொண்டு வந்தது. That he was so immersed in it, he says that he utterly lost all sense of the world. அவர் அந்த அளவுக்கு அதுல மூழ்கினால என்ன சொல்லுகிறார், உலகத்தையே நான் மறந்துட்டேன். And all concerns of the world was lost. உலகத்தின் கவலைகள் எல்லாம் கூட மறந்துட்டேன். And for some hours சொல்றார், சில மணி நேரங்கள் he was in that state. அப்படியே நான் இருந்தேன். And it was like he didn't even know where he was. It was like a deep sleep upon his bed. எங்க இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல. படுக்கையில ஆழ்ந்த நித்திரை இருந்தா எப்படி இருக்குமோ அது போல இருந்ததுன்றாரு. And when he arose, he was greatly exhausted. சொல்றார், விழித்த போது அந்த அளவுக்கு நான் களைத்து போயிருந்தேன். And he came to a spring and he says he washed there. பிறகு சொல்றார், ஒரு ஊற்றண்டையில வந்தாராம், தண்ணீர் அண்டையில வந்து முகம்லாம் கழுவி கொண்டார். And he was so immersed in the spirit, he says. ஆவியிலே அந்த அளவுக்கு நான் மூழ்கி போயிருந்தேன் என்று சொல்கிறார். That he actually thought that this will be the moment that he will leave this world and enter into heaven. அந்த அளவுக்கு மூழ்கினால என்ன நினைத்தாராம், இந்த பூமியை விட்டு நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வேளை இதுதான் என்று நினைத்தாராம். He was so caught up in that, he thought this very moment I must leave this world and pass into அந்த அளவுக்கு ஆவியிலே மூழ்கினதுனால இப்பவே நான் அந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போய்டுவேன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து விட்டது. The joy of the Lord, he says, still overwhelmed him so much. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சந்தோஷம் அந்த அளவுக்கு என்ன வெள்ளம் போல மேற்கொண்டிருந்தது. That he could not think of any earthly concern. இந்த உலக கவலைகள் எதை பற்றி அவரால் நினைக்கவே முடியவில்லை. He could not sleep, he said. அவரால் தூங்கவும் முடியல என்றார். The joy of the Lord overflowed him. கர்த்தருடைய சந்தோஷம் வெள்ளம் போல நிரம்பி வழிந்தது. It seemed like he was living in another world. அவர் இன்னொரு உலகத்திலே வாழ்வதை போலவே இருந்ததாம். And many years later, பல வருஷங்களுக்கு பின்னாலே he called that day one of the days of heaven. அவர் அந்த நாளை குறித்து சொல்லும்போது இது பரலோகத்தில் இருந்தது போல இருந்தது என்று சொல்லுகிறார். On that one day and in that one experience I understood more of God and the life of heaven by that experience than by all that he ever learned. அவர் சொல்லுகிறார், அந்த ஒரு நாளிலே கிடைத்த அந்த அனுபவம் இதுக்கு முன்னால் இருந்த எல்லா அனுபவத்திற்கும் மிஞ்சின ஒரு அனுபவமா இருந்தது. பரலோகம் எப்படி இருக்கும், தேவன் எப்படி இருப்பார் என்பதை அந்த அனுபவத்தின் மூலமா நான் புரிந்து கொண்டேன். In those years people hardly knew how to explain this. அந்த நாட்கள்ல மக்களுக்கு இதெல்லாம் எப்படி விளக்கி சொல்றதுன்னு தெரியல. This is not an ordinary Christian experience. இது ஒரு சாதாரண கிறிஸ்தவ அனுபவம் அல்ல. There is a man having a very great encounter with God. இவர் தேவனோடு கூட மிகப்பெரிய ஒரு சந்திப்பை பெற்றவர். Being immersed in the joy of the Holy Ghost. பரிசுத்தாவின் சந்தோஷத்துக்குள்ளே மூழ்கினவர். Losing all sight of the world and the worldly concerns. உலகத்தை பற்றியும் தெரியல, உலக கவலைகள் பற்றியும் ஒண்ணும் தெரியல. Cannot sleep. தூங்க முடியல. Cannot even remember where he was. எங்க இருக்கிறோம்னு தெரியல. For hours it continued like that. மணிக்கணக்கில் இப்படி இருந்தது. Let me read to you about Jonathan Edwards. Jonathan Edwards பத்தி வாசிக்கிறேன். Jonathan Edwards is another great American. Jonathan Edwards இன்னொரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்கர். This American was an unusual man. He was perhaps the greatest philosopher and preacher that America ever produced. இவர் ஒரு அசாதாரணமான ஒரு ஆள். அமெரிக்காவுல உண்டான மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி என்று இவரை சொல்லலாம். Not an ordinary person, very bright intellectual. சாதாரண மிக அறிவாற்றல் மிக்க ஒருவர், புத்திசாலி. Very extremely bright person. அந்த அளவுக்கு புத்திசாலி அவர். He was associated with the great what is called the great awakening of the 18th century in America. அமெரிக்கால 18ஆம் நூற்றாண்டிலே ஒரு விழிப்புணர்வு உண்டானது. They said that one time he read a sermon that he had written before people. அப்பொழுது என்ன சொல்கிறார்கள், ஒருமுறை இவர் தாம் எழுதின பிரசங்கத்தை மக்களுக்கு முன்னாலே படித்து காண்பித்தாராம். Not because he couldn't speak without reading. ஏதோ அவரால இப்படி எழுதி வச்சு தான் படிக்க முடியும் என்பதனால கிடையாது. He was a bright man. அவர் ரொம்ப புத்திசாலி அவர். The reason he gives for reading is that the message was so great that he didn't want any
any of his own carnal flamboyance to be attached with it, so he simply read it. ஏன் அவரை எழுதி வச்சு நான் வாசன் சொல்றாரு? அந்த செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தியா, அத எழுதி வைக்காம வாசித்தா இவர் ஏதாவது தான் இஷ்டத்துக்கு ஏதாவது உள்ள வார்த்தையில போட்டுருவாருன்ற ஒரு பயம் அவருக்கு. எழுதி வைக்காம வாசித்தா இது ரொம்ப பெரிய அலங்காரமா ஆஹா ஓஹோன்னு ஆடம்பரமா ஆக்கிடக்கூடாது, இந்த செய்தியை சொல்லணும், அவ்வளவுதான், என்னுடைய காரியங்கள் தெரியக்கூடாது, செய்தி தான் தெரியணுன்றதுக்காக வாசித்தார். அப்படி ஒரு எண்ணம் பாருங்க. he read it, அத வாசித்தார். and when he read it, அவர் அதை வாசித்த போது thousands of people that listened to it came to their knees crying out to God, repented. அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனிடத்தில் வந்தார்கள், முழங்கால் படியிட்டு கதறினார்கள், and turned to God. தேவனை திரும்பினார்கள். Great floodgates of revival opened. மிகப்பெரிய எழுப்புதலும் வெள்ளம் வாசல் திறந்தது. And how did this man become like this? இவர் எப்படி இந்த மாதிரி மாறினார்? How was this great intellectual philosopher became such a man who brought a great revival? இவ்வளவு பெரிய அறிவாளி தத்துவஞானி இப்படிப்பட்ட எழுப்புதலை கொண்டு வரக்கூடியவராய் எப்படி மாறினார்? Listen to this. இத கவனிங்க. He talks about it. அவர் அதை குறித்து சொல்லுகிறார். About a particular experience. ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை He குறித்து. says, I rode into the wood for my health in 1737. அவர் சொல்லுகிறார் 1737 நான் காட்டு பகுதிக்குள்ளே சென்றேன். Having alighted from my horse in a retired place, as my manner commonly has been, to walk for divine contemplation and prayer. அவர் சொல்லுகிறார் குதிரையிலிருந்து இறங்கி வழக்கம் போல நான் தேவனை குறித்து சிந்திப்பதற்காக ஜெபிப்பதற்காக ஒரு தனிமையான இடத்தை நோக்கி சென்றேன். He is used to going out into the woods, into the woody places. அதாவது wooded area. மரங்கள் அடர்ந்த பகுதிகளுக்குள்ளாக செல்வது அவருடைய வழக்கமா இருந்தது. Go on a horse, alight from there, and then walk around praying and meditating. குதிரையில போவார், பிறகு ஒரு இடத்துல இறங்கி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பார். He said, when I was contemplating and praying, I had a view that was for me extraordinary of the glory of the Son of God. அவர் சொல்ல இப்படியே ஜெபித்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது தேவகுமாரனை குறித்த ஒரு எண்ணம் அசாதாரணமான விதத்தில் எனக்கு உண்டாயிற்று. மகிமையான விதத்தில் எனக்கு முன் தோன்றினது என்றார். He says, I saw him as a mediator. அவர் சொல்லுகிறார் ஒரு மத்தியஸ்தராய் நான் அவரை கண்டேன். Mediator between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான மத்தியஸ்தராக. And his wonderful, great, full, pure and sweet grace and love. அவருடைய அற்புதமான அருமையான இனிமையான தூய்மையான கிருபையும் அன்பையும் நான் கண்டேன். And the meek and gentle condescension wherewith he came down from heaven. அவர் அந்த அளவுக்கு தம்மையே தாழ்த்தி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரே அதையும் நான் கண்டேன். And this grace appeared to me not only calm and sweet, but it appeared as greater than the heavens. இந்த கிருபை எனக்கு மென்மையானதாகவும் அமைதியானதாகவும் தோன்றினது மட்டுமல்லாமல் அருமையானதாக தோன்றினது மட்டுமல்லாமல் வானங்களை காட்டிலும் உயர்ந்ததாக எனக்கு தோன்றினது என்றார். He's trying to explain something that was happening inside of him. அவருக்குள்ளே நடக்கிற ஒன்றை அவர் விளக்கி சொல்ல முற்படுகிறார். He says the person of Christ appeared ineffably excellent with an excellency great enough to swallow up all thoughts and conceptions, which continued as near as I can judge about an hour. For about 1 hour, he says. சொல்லுகிறார் ஏறக்குறைய 1 மணி நேரம். The excellency of Christ was so gloriously revealed to him. கிறிஸ்துவுடைய மகத்துவம் மேன்மை அந்த அளவுக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. That this swallowed up all thoughts and all conceptions. All other things. இதை நான் கண்டபோது இதற்கு முன்னே அவரை குறித்து எனக்குள்ள இருந்த மகத்துவமான மேன்மையான எண்ணங்களை எல்லாம் இது அப்படியே விழுங்கி போட்டு விட்டது. And says such as to keep me a great part of the time in a flood of tears and weeping aloud. அதை நான் கண்டபோது பெரும்பான்மையான நேரம் அப்படியே அழுது கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தேன் என்று அவர் சொல்கிறார். சத்தமிட்டு கதறினேன் என்றார். Here is one of the most intellectual persons in America. அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு தத்துவஞானி புத்திசாலி இவர். The greatest philosopher America has ever produced, they say. அமெரிக்கா உருவாக்கின மிகப்பெரிய ஒரு தத்துவஞானி என்று இவரை சொல்கிறார். I was in the woods and something was revealed to me. I saw the glory of Christ as my mediator. I saw his glory, his love, his purity, and how he came for me, and I began to understand all of these things like never before. It was revealed to me and I was immersed in it. All thoughts and conceptions were nothing in the face of it. And I was there about an hour like that, he says. சொல்லுகிறார் மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு சென்றேன். திடீரென்று கிறிஸ்துவுடைய மகிமையான காட்சி எனக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த காட்சியை இதற்கு முன்னே கண்டதில்லை. இதுவரைக்கும் அவரை குறித்து நான் எண்ணி இருந்த கற்பனை சேர்ந்த எல்லா காரியங்களை விட இது மிக மேலான ஒன்றா இருந்தது. அப்படியே கதறிக்கொண்டே இருந்தா அதுல மூழ்கி போனேன். 1 மணி நேரம் அப்படியே போயிடுச்சுன்றாரு. Then he says about what happened to him personally as a result of that. இதன் விளைவாக தனிப்பட்ட முறையிலே அவருக்கு என்ன நடந்தது என்பதை அவர் சொல்லுகிறார். He says it made me want to live in that glory. அந்த மகிமையிலே நான் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை அதனுக்கு கொடுத்தது. To love him with a holy and pure love.
பரிசுத்தமான தூய்மையான அன்பினாலே அவரை அன்பு கூற வேண்டும். Trust him all of my life. வாழ்க்கை எல்லாம் அவரை நம்ப வேண்டும். To live upon him. அவர் மீது சார்ந்து வாழ வேண்டும். And to serve him. அவரை சேவிக்க வேண்டும். And to be perfectly sanctified and made pure with that divine and heavenly purity. தெய்வீக பரலோக தூய்மையினாலே நான் தூய்மைப்படுத்தப்பட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். He was changed. அவர் மாறிவிட்டார். See, an encounter like this, an experience like this is what made that man such a powerful witness. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் அந்த மனிதனை அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சாட்சியாய் மாற்றினது. Finally, கடைசியாக we come to D.L. Moody. D.L. மூடி கிட்ட வருவோம். How many of you heard of D.L. Moody? எத்தனை பேர் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? D.L. Moody was mightily used of God. D.L. மூடி தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். But he is exactly the opposite of Jonathan Edwards. ஆனால் ஜானதன் எட்வர்ட்ஸ்க்கு நேர் எதிர் இவர். He is great educated man. D.L. Moody is an ordinary man. அவர் ரொம்ப படிச்சவர். D.L. மூடி சாதாரண ஒரு ஆள். He was an ordinary preacher in charge of a mission, a little work, Christian work. ஒரு சின்ன கிறிஸ்தவ ஊழியத்துக்கு பொறுப்பாளியா இருந்த சாதாரண கிறிஸ்தவர். Ordinary preacher. சாதாரண பிரசங்கியா. Not much educated. அவ்வளோ படித்தவர் He was கிடையாது. preaching the gospel and seeing some conversions. ஏதோ சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி சிலர் மனம் மாறுவதெல்லாம் கண்டார். But then he wanted more. பிறகு நிறைய வேண்டும் என்று He விரும்பினார். wanted to know God more as well as he wanted to make a greater impact. அதாவது தேவனை நான் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தையும் பெருமளவு பாதிக்க வேண்டும் என்று விரும்பினார். And this desire grew inside of him. இந்த வாஞ்சை அவருக்குள்ளாக வளர ஆரம்பித்தது. And he says, அவர் I சொல்லுகிறார், began to cry as never before for a greater blessing from God. தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று இதற்கு முன்னே இல்லாத விதத்திலே நான் கதற The ஆரம்பித்தேன். hunger increased so much that I really felt that I did not want to live any longer. இந்த பசி எனக்குள்ள அதிகமாய் வர ஆரம்பித்தது. இனி நான் வாழ வேண்டும் என்ற விருப்பமே எனக்கு இல்லை என்பது போல I உணர்ந்தேன். kept on crying all the time that God would fill me with the Spirit. தேவன் தம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்ப வேண்டும் என்று அழுது கொண்டே இருந்தேன். Well, one day in the great city of New York, I can only say that God revealed himself to me, and I had such an experience that I had to literally ask God to take his hand off of me for a minute. ஒரு நாள் நியூயார்க் பட்டணத்திலே தேவன் என்னை சந்தித்தார். அந்த அனுபவம் எப்பேற்பட்டதா இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய கையை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று நான் சொல்ல வேண்டிய அளவுக்கு அது இருந்தது. He says he literally felt like he was being crushed by the love of God. தேவனுடைய அன்பினாலே அவர் நசுக்கப்படுவதை போல உணர்ந்தார். He felt like he will break into pieces because he says this is what it means when Romans 5 says the love of God was shed abroad in our hearts. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கின்ற ரோமர் 8:5 அதிகாரம் சொல்லுகிறதே, அவருடைய அர்த்தம் இதுதான். He says like many great big waves coming and dashing upon you, the waves of God's love and grace came dashing upon me. I said, oh God, enough, no more, I can't take it anymore. அவர் சொல்லுகிறார், மிகப்பெரிய கடல் அலையில் வந்து மேலே மோதுவதை போல தேவனுடைய அன்பு கிருபை என்னும் அலையில் வந்து மேலே மோதியது. ஆண்டவரே, என்னால முடியாது, போதும் என்று நான் கதறினேன். Can you believe that? நம்ப முடியுதா? Have you ever seen a big wave? பெரிய கடல் அலையை பார்த்திருக்கீங்களா? 50 feet high, 50 அடி உயரம், 100 feet high. 100 அடி உயரம். They say such waves exist. சொல்றாங்க இப்படிப்பட்ட அலையெல்லாம் இருக்குன்னு. What do you think will happen? What do you think will happen when it comes and falls on you? அவ்வளவு உயரமான அலை வந்து உங்க மேல விழுந்தா உங்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? He says that's what I felt. சொல்ல நான் அப்படிதான் உணர்ந்தேன். I felt the love of God and the grace and the mercy of God poured out upon me in that way. தேவனுடைய அன்பு, இரக்கம், கிருபை இப்படி என் மேல் ஊற்றப்பட்டதை நான் உணர்ந்தேன். It was so overwhelming, he felt like he would be physically crushed. அந்த அளவுக்கு அவரை வந்து அதை மேற்கொண்டதனால சரீர பிரகாரமாவே நான் நசுங்கி போய்டுவேன்னு பயந்துட்டாரு. He says, now I know that this is what is meant by how the love of God is shed abroad in our hearts. அவர் சொல்லுகிறார், இப்பதான் எனக்கு புரியுது எப்படி தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறது என்று. He was in a little place doing a little work. அவர் ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தார். But from that moment onwards, ஆனா அந்த வினாடியிலிருந்து having experienced this great, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக தான் இதை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். what is it? ஆவி ஞானஸ்நானம் என்றால் என்ன? You see, it is something that happens to us. இது நமக்கு சம்பவிக்கிற ஒன்று. It is an encounter with God like never before. இதுக்கு முன்னே இல்லாத விதத்தில் தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம் இது. It's unusual, வழக்கத்துக்கு மாறானது, very direct. நேரடியான ஒன்று. Even though good moral life and all of those things are good, they are only the fruit of the Spirit, but the baptism in the Holy Spirit is something that God does in you for power, to give you power to serve him and to live for him. ஒழுக்கமான சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் அதெல்லாம் ஆவியினுடைய கனிகள். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? நீங்கள் சாட்சிகளாய் இருப்பதற்காக, வல்லமையாய் ஊழியம் செய்வதற்காக. Amen. ஆமென். Let's all lift up our hands and thank God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. ஹalleluya. Oh, thank you Jesus. நன்றி இயேசுவே. Worship the Lord. ஹalleluya. ஆண்டவரே ஆராதனை. Hallelujah. ஓ ஸ்தோத்திரம். God has not changed. தேவன் மாறவில்லை. You know, God more than anything wants you to experience him in a very full
manner, full way. தேவன் நீங்கள் தேவனை முழுமையாய் பூரணமாய் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to experience his love, அவருடைய அன்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். his grace, like the tides of the sea. அவருடைய கிருபையை கடல் அலைகளைப் போல நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to be immersed in it. அதில் நீங்கள் மூழ்க வேண்டும் என்று He விரும்புகிறார். wants to be changed by that. அதனாலே நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to be completely swallowed up into the power and the presence of God. தேவனுடைய வல்லமையினால் பிரசன்னத்தினால் நீங்கள் முற்றிலும் விழுங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். That is what the baptism in the Holy Spirit is all பரிசுத்த about. ஆவியின் ஞானஸ்நானம் என்று சொன்னால் அதுதான். It brings a great assurance in you. மிகப்பெரிய நிச்சயத்தை அது உங்களுக்கு கொடுக்கிறது. It shows you who Christ is and who you are. கிறிஸ்து யார், நீங்கள் யார் என்பதை அது உங்களுக்கு காண்பிக்கிறது. Gives you an assurance. ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. Gives boldness in your mouth. உங்கள் வாயிலே ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. Speak forth the word of God. தேவனுடைய வார்த்தை தைரியமாய் Go பேசுவதற்கு, forth in great power. மிகுந்த வல்லமையாய் புறப்பட்டு செல்வதற்கு. Hallelujah. ஹalleluya. Oh, praise you, Jesus. ஓ நன்றி இயேசுவே. Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Father God, in the name of Jesus, we பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தில் மண்ட வருகிறோம். thank you for this revelation concerning the baptism in the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்த இந்த வெளிப்பாட்டுக்காய் ஸ்தோத்திரம். And I pray that every heart and every mind will crave and hunger for that. ஒவ்வொரு உள்ளமும் ஒவ்வொரு மனமும் இதை மேல் வாஞ்சை கொள்ளட்டும், பசி கொள்ளட்டும். That very thirst and hunger that was in D.L. Moody, that was in Jonathan Edwards, that turned them around and made them so dynamic, may it be in every single person here. ஜானத்தன் எட்வர்ட்ஸ்குள்ளே, டிஎல் மூடிக்குள்ளே இருந்த அந்த பசி தாகம் இவர் ஒவ்வொருக்குள்ளும் வரட்டும். இவருடைய வாழ்க்கை தலைகளை மாறச் செய்யட்டும். May they be changed. மாற்றப்படட்டும் ஆண்டவரே. May people here literally experience what we've been describing here. இங்கே நாங்கள் சொல்லி வருகிற காரியங்களை இங்குள்ள மக்கள் எழுத்தின்படியே அனுபவிக்கட்டும். We thank you for the outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அருள்மாரிக்காக ஸ்தோத்திரம். You said it is not only for Peter and for his people, but Peter- also for his children and for those who are afar off. பேதுருக்கும் அவன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிக்கும் தூரத்துள்ள அனைவருக்கும் இது சொந்தம் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். We are part of it. நாங்களும் அது ஒரு பகுதியா இருக்கிறோம். Oh, thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you, Lord. நன்றி. Thank you for the mighty outpouring. பல அருள்மாரிக்காய் ஸ்தோத்திரம். And thank you for the power and the empowerment that it gives us to be a mighty witness for you. பலத்த சாட்சியெல்லாம் இருப்பதற்கு வேண்டிய வல்லமை எங்களுக்கு தருகிறபடியான ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென்.